நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்க. ஹல்லேலூயா. அப்படியே செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நாம் என்ன செய்யணும்? உன் வாயை விரிவாய். ஹல்லேலூயா. வீட்டில் என்ன சத்தம், அந்த ஏரியா போகும்போதே நம்ம சிஸ்டர் சவுண்ட் அங்கே வரை கேட்கும். ஆனால் இங்கே வந்தா ஏன் ஆர்ப்பரிப்போம்? ஹல்லேலூயா. கேளுங்க, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறோம். நாம் இப்பொழுது கேட்க போறோம். ஹல்லேலூயா. எதை கேட்கணும், எப்படி கேட்க வேண்டும்? நான் வாசிக்கலாம். வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. எதை கேட்டாலும் செய்வேன் என்ற ஆண்டவர், இது அவருக்கு சித்தம் தானா என்று அறிந்து கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் கேட்கிற தேவ சித்தம் தானா, இது சரிதானா, வேதத்தின்படி சரிதானா என்று அறிந்து கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆள் எபிரேயர் 11 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர், தேவனுடைய ஆராதனை கடந்து வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை பார்க்கும்படி கேட்கும்படி வந்திருக்கிறவன் அவர் உண்டென்றும், இங்கே இந்த ஆராதனை வேளையில் யார் உண்டென்றும், நான் ஆராதிக்கிற தேவன் இங்கே இருக்கிறார் என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்று நான் அப்பாவை பார்க்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன நிரப்பினா அவர் அனுப்ப போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தகப்பன் என்னை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. என் தேவைகளை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஓரி பாபா ரிபால பாபா விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.